பாகிஸ்தான் தாக்குதல்களை இந்திய ராணுவம் முறியடித்த நிலையில் ஏவுகணையின் பாகங்கள் பல்வேறு மாநிலங்களில் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கிடையே பெரும் சண்டை நிகழ்ந்து வருகிறது. இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்திய ராணுவம் அதனை வெற்றிகரமாக முறியடித்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்திய நிலையில் ஏவுகணையின் பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. தொடர்ந்து அதனை மீட்டு ராணுவத்தினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். எல்லையில் போர் பதற்றம் நிலவும் நிலையில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் நடத்தி வரும் அத்துமீறல் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் இரு நாடுகளுக்கும் போர் பதற்ற சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் எல்லையோர மாநிலங்கள், பல்வேறு துறைகள் என பல நிலைகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக முப்படை தளபதிகளுடன் போர் பதற்ற சூழல் குறித்தும் தாக்குதல்களை எதிர்கொள்வது குறித்தும் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோம் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சரிடம் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்ற சூழல் குறித்து இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடமும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். இந்நிலையில் மார்கோ ரூபியோவிடம் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக்தர், இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால் தாங்களும் தொடர்வோம் எனவும், இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்துவது குறித்து பரிசீலிப்போம் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவின் தாக்குதலால் பொறுமையை இழந்ததால் மட்டுமே பதில் தாக்குதலை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களான ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் குடியிருப்பு பகுதியில் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தின் குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.